பிரியா. ஆக்சுவலி எம்டி முடிச்சுட்டு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் தான் எம்டி பண்ணோம். பட் ஆனால் இன்ஃபர்டிலிட்டி கேஸை வந்து கம் அக்ராஸ் பண்ணதில்லை. நான் வந்து வருமானத்துறை டிபார்ட்மெண்ட், அதனால ஸோ கேஸ் வந்தாலும் கைனிக் டிபார்ட்மெண்ட் கணிச்சிடுவோம், ஸ்பெஷல் ஓபி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் முடிச்சுட்டு வெளில வந்த பிறகு என்கிட்ட ஒரு பேஷண்ட் அப்ரோச் பண்ணப்போ ரொம்ப எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன நான் ரெஃபர் பண்ணேன், அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டாக்டர் யார் இன்ஃபர்டிலிட்டி பார்ப்பாங்கன்னா கேட்டு ரெஃபர் பண்ணேன். பட் வந்து பேஷண்ட் மட்டும் என்கிட்ட வந்தாங்க. திருப்பி செகண்டா அவங்ககிட்ட அனுப்ப எனக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க பாருங்கன்னு சொல்லி அப்பதான் எனக்கு வந்து சரி நம்மளும் ஓரளவு என்ன அவுட்லைன் ஒரு பேஷண்ட் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணிட்டு இருந்தது. அப்புறம் சாரோட சிஎம்இ பார்த்து சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மெடிசன்ஸ் நமக்கு தெரியும், நம்ம செகண்ட் இயர்லேருந்தே மூலிகை புக்லேருந்தே என்னென்னலாம் மெடிசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து எந்த மாதிரி ஒரு பேஷண்ட்க்கு எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரோட்டோகால் அரைவ் பண்ணணும், அண்ட் கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்ததுலேயே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேட்டு திருப்பி நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணால் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பேஷண்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எப்படின்னு கைட் பண்ணி நானே அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கும் பிஎஸ்எம்எஸ் முடிச்சாலுமே நம்ம ஓபியில் பார்க்கறது வந்து வேற, அங்கே இவ்வளோ டீட்டெயில்டாக ஈவன் நம்ம கிளாஸ் இருக்கிறவங்களோட கூட இவ்வளோ டீட்டெயில்டாக அப்ரோச் எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது பெட்டர்.